சென்னை எழும்பூரில் உள்ள முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு யாதவ மகாசபை மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஹரிணி தேவநாதன் யாதவ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவருடன் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் மாவீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காஞ்சிபுரத்தில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 268வது குரு பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 268வது குரு பூஜை விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் யாதவ மகாசபை, யாதவ சத்திர பரிபா சபை மற்றும் மாவீரன் அழகு முத்துக்கோன் பேரவை ஆகியவற்றின் சார்பில் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள வீரர் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கும் அதற்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கும் யாதவ மகா சபையினர் மற்றும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் யாதவ மகா சபையை சேர்ந்த சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற கிராமிய கலை குழுவினர், பேண்ட் வாத்திய குழுவினர், தாரை தப்பட்டைகளுடன் 501 பெண்கள் பால் குடங்களுடன் பேரணியாக புறப்பட்டு கச்சபேஸ்வரர் கோவில், சங்கரமடம், பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் வழியாக 4 ராஜ வீதிகளில் வலம் வந்து பூக்கடை சத்திரம் பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதேபோல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் குரு பூசையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த கட்டாலங்குளத்தில் அமைந்துள்ள அழகு முத்துக்கோனின் மணி மண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன், வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி, நகர்மன்ற தலைவர் கருணாநிதி ஆகியோர் அழகு முத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் அருகே யாதவ மக்கள் சங்கம் சார்பில் மாவீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ படத்தை வைத்து 268வது குரு பூஜை கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி நிறுவனத்தின் தாளாளருமான ரங்கபூபதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி நகரம், கிருஷ்ணாபுரம், சிறுகடம்பூர் பகுதிகளைச் சார்ந்த யாதவ பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட யாதவர் பண்பாட்டுக் கழகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் மாவட்ட தலைவர் எஸ். சண்முகசுந்தரம் யாதவ் தலைமையில் அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் செயலாளர் குத்தலிங்கம், பொருளாளர் பாபநாசம், யாதவ கூட்டமைப்பு தலைவர் வானுவாமலை, கௌரவ ஆலோசகர் ராமன், வழக்கறிஞர் செல்வராஜ், நிர்வாகிகள் செந்தில், மாரிராஜன், பயர் சர்வீஸ் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அனைத்து கட்சி சார்பிலும் மாவீரன் அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் ரெகுநாதபுரத்தில் நடைபெற்ற அழகு முத்துக்கோன் குரு பூஜை விழாவில் ஊர் பெரியவர்கள் அனைவரும் அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர்.